ஐயா இயற்றிய அகில திரட்டு அம்மானை பற்றி எனக்கு சொல்லவும். ஐயா எழுதின அகில திரட்டு அம்மானை பற்றி இப்போ கேட்குறேன். அதாவது சிவபெருமான் ஓலைச்சுவடியில் 4 அடியை எழுதி ஐயா வைகுண்ட சுவாமியிடம் கொடுத்து மீதி காவியத்தை நீ எழுது அப்படி என்று சிவபெருமான் சொல்ல, ஐயா வைகுண்ட சுவாமி பரம்பொருள் வாயினால் உரைக்க, அவருக்கு சீடராக இருந்த ஹரிகோபால சீடர் ஓலையிலே எழுதுகின்றார். இது அகில திரட்டு அம்மானை. இதை இயற்றி வெளியிட்டது வடக்கு தாமரை குளத்தில் அப்படிங்கிற ஊரில் இயற்றினாங்க. அப்போ இந்த 4 அடி என்ன? சிவபெருமானை எடுத்து எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த 4 அடி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஏரணியும் வாயோ இவ்வுலகில் தபசு பண்ணி காரணமாய் கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்குதவி நாராயணர் பாதம் நாவினில் அப்படின்னு 4 அடியை சிவபெருமான் எழுத, இவர் ஹரிகோபால சீடரை சொல்ல ஹரிகோபால சீடர் என்ன எழுதுறாரு? இந்த அகில திரட்டு அம்மானை எழுதுறாங்க. இந்த அகில திரட்டு அம்மானை எழுதுவதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட நாள் 4.5 நாள். 4.5 நாளில் இந்த அகில திரட்டு அம்மானை எழுதி முடிக்கிறாங்க. இதை மனிதர்களாகிய நம்ம 18 நாள் வாசிக்கிறோம். எத்தனை பேர்? 2 பேர் சேர்ந்து வாசிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 18 நாள் ஆகுது. அப்போ இந்த நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உரைக்க நீ எழுதி. யாரு? ஐயா வைகுண்ட சுவாமி உரைக்கிறார், சொல்லுகிறார். நான் உரைக்க நீ எழுதி நாடுபதி தான் அறிய வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. பெரிய பெரிய பூஜைகள் செய்த புண்ணியமெல்லாம் உனக்கு கிடைக்கும். மலடியும் இக்கதையை மன விருப்பத்தோடு இலகி தளமளந்தானை நாடி தான் கேட்பாளாகில் என் ஆணை ஈஸ்வரி தன்னானை உன் ஆணை உடனே மதனை கிடைக்குமடா. குட்டமது கொன்றோர் குணவைத்து கேட்பீரானால் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை. அந்த அகில திரட்டு அம்மானையில இவர் எத்தனை அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறத சொல்லுது. சரியா? இவர் 10 அவதாரங்கள். கிருஷ்ண பரமாத்மா எத்தனை அவதாரம் எடுக்காரு? 10 அவதாரம். 11வது அவதாரமாகத்தான் இயேசு கிறிஸ்துவாக அவதாரம் செய்கிறார். அதைத்தான் ஐயா என்ன சொல்றாரு? ஹல்லா இல்லல்லா இறை சூழ் மகிழல்லா சிவ சிவா சிவமண்டலம். அல்லான்னு சொல்றிய, வேற யார் இல்லை, நான் தான். முல்கிரீடம் தரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த கர்த்தனும் நானே. கந்த கடவுள் நான் தான். கல்லை பிளந்த கணபதி நாராயணன் நான் தான். துர்க்கை நான் தான். சுடலை நான் தான். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக நான் உனக்கு இருந்து அருள் செய்வேன். ஐயா